வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஹமீத் அன்சாரியை மீண்டும் களமிறக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலை தொடர்ந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆதர்ஷ் அடுக்குமாடி குடியிருப்பு ஊழல் தொடர்பாக சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இதில் மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் அசோக் சவான் உள்ளிட்ட 14 பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆதர்ஷ் ஊழல் குறித்த முதல் குற்றப்பத்திரிகையை மும்பை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ நேற்று தாக்கல் செய்துள்ளது. 2G வழக்கில் கருணாநிதி மனைவி தயாளு அம்மாள், கனிமொழி ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் அமலாக்கப் பிரிவு தெரிவித்துள்ளது. 2G விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் அமலாக்கப் பிரிவு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி மாறுதல் கலந்தாய்வை ஆசிரியர்கள் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கான 53 காலியிடங்கள் பணி மாறுதல் கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக கல்வித்துறை தகவல் அளித்திருந்தது. நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் அருகே கழிவு நீர் கலந்த குடிநீரை பருகியதால் குழந்தைகள் உட்பட 58 பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு பலர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரை அருகே பூட்டியிருந்த வீட்டை உடைத்து 45 பவுன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வழிப்பறி, கொள்ளை போன்ற சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறி வருகிறது. ஈரோடு காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக சாய துணிகளை சுத்தம் செய்ததை அடுத்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள துணிகளை உதவி ஆட்சியர் பறிமுதல் செய்தார். 3 வேன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஈரோடு உதவி ஆட்சியர் சுகுமார் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் குழுவினர் காவிரி ஆற்றில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சிலர் சாய துணிகளை சட்டவிரோதமாக காவிரி ஆற்றில் சுத்தம் செய்ததை கண்டுபிடித்தனர். செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜியாவில் குளோரின் விஷவாயு கசிவு ஏற்பட்டதால் 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒன்றான ஜார்ஜியா நாட்டின் தலைநகரான டிப்லிசி நகரில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் குளோரின் விஷவாயு கசிவு ஏற்பட்டது. லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் அரையிறுதிப் போட்டியில் முன்னணி ஆட்டக்காரரான ரோஜர் ஃபெடரர், ஜோகோவிச் ஆகியோர் மோதுகின்றனர். பல முன்னணி ஆட்டக்காரர்கள் தொடக்க நிலையிலேயே அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறிய நிலையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதல் நிலை வீரரான ஜோகோவிச் புளோரன் மேயரை 6-4, 6-1, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் தோற்கடித்து அரையிறுதிக்குள் நுழைந்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஹமீத் அன்சாரியை மீண்டும் களமிறக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. ஆதர்ஷ் அடுக்குமாடி குடியிருப்பு ஊழல் தொடர்பாக சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இதில் மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் அசோக் சவான் உள்ளிட்ட 14 பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.